இரு இந்த மூத்திரத்தை நக்கி பார்க்கும் போது பொம்மநாடி மூத்திரமா தெரியல, ஆம்பளை மூத்திரமா தெரியல, ரெண்டுமே ஒரே மாதிரி வாசனை. சொல்லி கொடுத்தாங்களா? ஏமா பொம்மநாடி ரெண்டு காலம் ஒரே தகுதி அவக்கே இருக்கும், ஆம்பளை மூத்திரம் தான் எட்டா போய் குடியா இருக்கும். ஓ, பொம்பளை போய் நிச்சான்னா பாவடி இப்படியே நிச்சுன்னு ஊத்திருவான், ஆம்பளை விட்டானா கொஞ்சம் தூரமா போயிருக்கான். இது அப்படின்னா பொம்மநாட்டி மூத்திரம் தான். அப்படியா? இப்பதான் தேடி போய் வளர்த்து வாடிக்கலாம். என்னமா ஒரு பொம்பளை வந்தா பொம்பளை கண்டுச்சு ஏன்றேன் என்னமோ நேரா வந்து யாரு யானமால யாருன்னா அப்படியே ஒழுக்கழுக்கு யானமால வந்தது நீங்கத்தான் இந்த குளத்துக்கு வந்தீங்களா? குளத்துக்கு எல்லாரும் தான் வந்தாங்க. நாங்க வந்துங்க எங்க ஒத்தா வரைக்கும் நாங்க 99 பேர் வந்தோங்க. என்ன 1 2 3 4 5 6 7 8 10 20 30 40 50 60 70 80 இல்ல 90 இல்ல 95 99 சரியா 100 பேர் வந்தங்கடி. அதை கேட்க நீ யாரு? இவனை பிடிக்கல கேட்டா வசப்படாது. எந்த ஊரு எந்த வருஷம் அது பேரு ஒரு கெடுக்காரு வரணும். அப்படியே பயந்துட்டாங்க பேரு கேட்கணும் பயம் பயம். ரைட்டு எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் நாடு என்ன நகரம் என்ன எங்க இருந்து இங்க வந்தீங்க சொல்லுங்கடி. என்னம்மா என்னவே கேக்குறேன் ஊராலே கேட்பாங்க. என்னவே கேக்குறேன் வாயிலுக்கு வச்சு வாயில எந்த ஊரு எந்த ஊருன்னு கேக்குறீங்க. பையா நானும் பொம்மநாடி தானே, நான் சேல் தானே கட்டிக்கிறேன். என் காலம் எங்க இருக்குது? காலங்க பூமியில தான் இருக்குது. பூமி இருக்குது. அவங்க என்னடா பூமிக்கு மேல ஒரு முளை பொங்குது காலு. ஏண்டா பூமி மேலேயே காலுப்படாது இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த நாட்டுக்காராக்கும்? எந்த நாடு நீ கேட்டு பாருங்க. என்ன பேர் நாங்க கேட்டுங்கள அதை கேட்டு சொல்றேன். எங்களோட பேரு எங்களோட ஊரு அது எங்களோட விலாசத்தை கேக்குறேன். அத்தி போற தையாளு பேர பேர அவளி போன சொல்லும்படியான 56 நாடு. இந்த 56 நாட்டுக்கும் தலைநகரம் சொல்லும்படியான அங்கம். அங்கொண்ட நாட்டுக்கு அடுத்து அஸ்னாபுரம். அஸ்னாபுரம் என்றால் 66,000 தெரு வீதி. அந்த நாட்டில் ஒரு தெரு வீதிக்கும் 66,000 அரமனைகள். இந்த வீதி மாதிரி ஆமா இந்த மாதிரி வீதிகள் இருந்தாலும் நாங்க அந்த நாட்டுக்கு சொந்தக்காரி. நானும் எங்க வீட்டுக்கார பேரு சொல்லக்கூடாது. கணவர் பேரை சொன்னா பெண்களுக்கு ஆயுள் கூறுவான் கணவருக்கு. நாம ஏன் பேரை சொல்லி வயசுல செத்து போய் நம்ம பூ போட்டுல இருக்கணும். மாம்பேரை சொல்லிரு வேற பூ வாங்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மாம்பேரை சொல்லிடுறீ பெரிய விட்டாருமா வீட்டுக்காரன் பேரு சொல்லிரு.
இல்லம்மா அதான் மன்னவர் சரி போன பற்றாருக்கு ஏற்ற பதிவிரதை உண்டானால் எக்காலமும் கூடி வாழலாமா இதில் ஏதாச்சும் எக்கத்தப்பானது உண்டானா ஒரு பொண்டாட்டியே புருஷனுக்கு யமனும் ஆகலாம். நாம ஒரு பேரை சொல்லி யமாவ கூடாது. பத்தாவதுக்கு ஏற்ற பதிவிரதை நானு ஏமா இவருடைய கணவர் யாரு? உலக 56 நாட்டக்கூடிய துரோதர மக்கள் அவனுக்கு இது வெறும் தோல் குஞ்சு. சரி அவங்க பேரு அவரு தங்கையோட மச்சனை தெரியுமா? புடுக்கிட்டு சோதிரம் துடுப்பு படகுல ஓடுற துடுப்பு. ஆமா அந்த துடுப்பு இல்ல, துடுப்பு எது இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதெல்லாம் சரி ஆக்குறதுல கட்டி அவரோட மனைவி இவன் பேரும் திருவரனே. பின்னாடி ஓம கூடிய கம்பெனி கிடக்கு பேசி பாப்பா. சரி சரி இவங்க சொல்லிட்டாங்க. நீங்க யாருங்க? ஆமா நீங்க எந்த ஊரு எந்த தேசம்? பராதார பதிவு செய்யாம ஏறின்னு வராது. எங்களோட தகுதி என்னன்னு தெரியுமா? தங்க சமாதானத்துல அமர்றவங்க நாங்க. நான் கல்யாணம் பண்ணி எல்லாரும் இப்படி ஓடுதல் கையை பாரு இப்படி கை கோத்துன்னு வீதியில் நடந்து போகணும்னு நினைக்காது. அடுத்தவங்க கையா புடிச்சுன்னு போறதுக்காக பெருமை குதிரை. இந்த கல்யாணத்தை பண்ணி தங்க பல்லாக்குல பவுடி ஏறி வந்தவன் நசனாபுரத்துல நான் ஒரு திட்டா கண்டாவ பாதி பேர் பயிரணும் கிழிச்சு போட்டு உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்க. நீங்க எந்த ஊரு எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க? உங்களை பார்த்தா தெய்வ லோகத்துக்கு நீங்க மாதிரி இருக்கிறீங்க. நீங்க எந்த நாட்டுக்காரமா? லோகமாலம் தெய்வலோகம் பொன்னுலோகம் அமராவதி பட்டணம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தை ஆட்சி செய்தவர் யாரு? தேவேந்திர மகாராஜா இல்லையா? அவர் யாரு? அவரோட மகன் யாரு? சொல்லுங்க பாக்கலாம். இல்லையா? அவரோட வீட்டுக்காரர் தான். நாங்க எங்க வீட்டுக்காரர் தான் அவரு. நாங்க தான் சித்திரவல்லி மித்ரவல்லி. அந்தரத்துல இருக்கோம். ஆமா அந்தரத்திலே இருக்கோம். உங்களை பார்த்தா கடவுள் மாதிரி இருக்கிறீங்க. உங்களுடைய நாட்டை பார்த்தது உண்டானா அங்க என்ன இருக்கும்? வெள்ளை யானை, வெள்ளை குதிரை, அங்க சங்குநதி, அயாமம், காமத்தேனி, இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க கடவுளுக்கு ஒப்பானவங்க. இந்த வனத்துக்கு வந்தீங்களா? நீங்க நாங்க இந்த வழியே போறோங்க. நீங்க அந்த வழியே போறேன் சொல்றேன். இருமா, இது இந்த வனம் யாருது? எங்களது 6வது காமத்தேன் பருவதம். ஆமா உங்க மாமனார் சம்பாரிச்சது. ஆனா வந்து இந்த குளத்துல வந்து இந்த குளமெல்லாம் அசுத்தம் பண்ணி கலக்கிருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு சும்மா இல்லாமா இவங்க என்னமோ பெருமை பீத்திக்கிறாங்க. என்ன பெருமை பேசுறாங்க? என்ன பேரு? சீனாப்பா அண்ணா அழைக்கூடிய அன்பு பிறந்தால் பட்டாளம்மன் சாமி மேல கொடுக்கவோ பட்டாளம்மன் புண்ணியத்திலே எப்பயுமே இப்ப கேற மாதிரி குடிச்சு போட்டு ஒரு ரொம்பவே அதுக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா கடையில இப்படி வந்துருக்கீங்க. நாடு எங்களுது, நகரம் எங்களுது, குளம் எங்களுது. அதனால எதை பத்தி பெருமை பேசுறேன். அது என்னடி பெருமை பேசுறேன்?
பொதுவு இருக்கிற பூ பொதுவு இப்பெல்லாம் குறைச்சு போட்டு போனீங்களே நீங்க ஒரு பொம்பளைங்களா நாங்க இந்த நாடை பத்தி பெரிய பேசுறேன் ஆமா நீங்க நீதியா இருக்கிறீங்க பின்ன பின்ன குறைச்சிட்டு அதாவது குளத்துல குறைச்சிட்டு நீங்க கேவலம் நீ ஒரு பொம்பளை தானே இது ஒரு பொம்பளை தானே இப்பெல்லாம் வந்து கலந்துக்கிறீங்களே இது நியாயமா இது நீதியா இது போலப்பட பாரு ஒரு பணக்காசின்னு பாக்காத இந்த பொட்டை இப்படி பேசுறாளே உனக்கு மனுஷனுக்கு கேட்குத ஏமா முந்தைய பத்தி அவளுக்கு என்ன தெரியும் எந்த பத்தி உனக்கு காட்டினாதான் அவளுக்கு தெரியும் ஆங்கிலம் காட்டு காமெடி பாக்கலாம் காட்டுமா காமெடி பாடி புது நெல்லை சொத்துக்கா போதானக்கா எல்லாரும் பேரு மத்த சூரா அது சக்காலத்து நாடே நாடே என்னாடி பெருமை பேசுறீங்க 5க்கும் 10க்கும் அரியாப்பாய் குஞ்சுக்கு போன சிரிக்கிங்களே போனவங்க எங்க ஆளுக்காரங்கடி கூட போவடி போயிட்டு இப்படி விட்டாரு இவங்களை கட்டலாம் அது எத்தனை பேரு முகத்தை பார்த்தா என்ன இருந்தாங்க என்னாடி நம்ம குளத்துக்கு வந்தது இல்லாத நம்ம நாட்டுல வந்தது இல்லாத என்னாடி ஒரு ஆட்டம் போடுறாங்க இவங்க 100 பேர் தேவிமார்கள் 600 பேர் வச்சு அடிச்சுங்களே 100 பேர் அதானே ஒப்படு ஓடிங்க மகாராஜா பாத்துருங்க போறதுக்கு நான் எத்தனையோ பாத்துருக்கிறேன் ஆனா இது மாதிரி ஒரு ஊர் உலகத்துல போயிட்டு கூடுகாரி மாதிரி பண்றானா எங்களுக்கு பண்றது என்ன எங்க குளத்துக்கு வந்தாங்களா எங்க எழுதுங்க பொதுவே கோயில் பொதுவே ஊடு பொதுவே ஊரு பொதுவே ஊருக்கு கவனம் பொதுவே நம்மளுக்கு எல்லாம் சொந்தம் இந்த வாசலுக்கு பத்தி எப்படி அந்த கோலாவளுக்கு தாய் போயிட்டு அடி ஒப்ப தோடு பூஜி கை வலிக்கும் அவளை அடிக்காத மகாராஜா இருந்தாலும் ஒரு நீதின்றது ஒண்ணுக்குதுங்க யாரா இருந்தாலும்
அவங்க தப்பா இவங்க தப்பா நீங்க எது ஒண்ணு நீங்க விசாரிக்க நீங்க கேளுங்க. நீங்க யாரு எங்க நீங்க வந்திருக்கிறீங்க? நாங்க தெய்வலோகத்திலிருந்து வந்திருக்கிறோம். பூலோகத்துக்கு ஓட்டு வச்சுக்கிறேன் சரியானது தூக்காது. வீட்டுக்காரி டங்கு 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 எதிர வீட்டுக்கார பெக்க அடிச்சுங்களாமா. யாரே வாடின்ற அதான் பாரு கடமாடிக்கறாங்க ஆளுங்களா அரே எல்லாரும் பொம்மைடினக்கு எல்லாரும் மகாராஜா இந்த பூஜை மாவன அவனுக்கு ரெண்டு மாடு பொம்மைடில கேக்குறீங்க. மகாராஜா ஏ மகாராஜா இந்த பொம்மநாட்டி பூரா சேர்ந்து நம்மளே கம்நாட்டி பூஜை ஆக்கி பூலோகத்துல இருந்து ஏவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு யாவம் எங்க மாமனா சம்பாசிங்க எங்க கோலம் 56 நாடு 56 நாட்டுக்கு உட்பட்டது இந்த காடு. முன்னாடி உனக்கிட்டே என்ன வாயாடுறாங்க என்ன திருமண மாடாட்டம் இவன் சூத்த பாரு மாமா ரெண்டு பேரும் மேல வாயே உள்ள ஆடுது கீழே எங்க நாடு கட்டி இழுத்தும் போய் எங்க நாட்டுல பாத்ரூம் எல்லாம் வேணாம் இவன் நெஞ்சா பிடிக்கணும். என்ன இழுத்து கிடக்குறேன் இழுத்து கிடக்காத என்ன ஏண்டியா என்ன இவங்க ரெண்டு பேர் தந்தாங்களா என்ன எடுத்தா கூட வரமாட்டேங்க. மகாராஜா நீங்க அவங்களே அடிச்சீங்க, இப்ப அவங்க வீட்டுக்காரனை கூட்டு வந்து உங்க வீட்டுக்காரி அடிக்க மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க எல்லாம். சீர்த்தாலே காரம் கொடிதா ஒரு ஒரு அடியும் அப்படியே ஆப்படிச்சு மாதிரி சொல்லிக்கிறாங்க எப்புக்கு கொப்பை கலத்த நிதானத்துக்கு மேலுக்கு என்ன சொன்ன இவன் கிடப்ப அடிப்படையா மாப்பிடுக்கிற இவன் ஓமந்தர் பூஜை மாதிரி இருக்கிறாரு. எங்க வீட்டுக்கார கல்யாணம் 92 கிலோ, நான் 35 கிலோ. கொஞ்சம் அடி சவுக்கு 60 வராது. கட் பண்ணிட்டு இது பிட் வரும்.
மாட்டீங்களா பாருங்க. அவங்க சண்டை. அதை தடுக்க வந்திருக்கிற நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேர் என்ன? ஆமா. ஏய், ஏன்? இந்த நாடு எந்த? ஆ. எவ்வளவு பண்ணுவேன் நம்ம வரக்கூடிய இந்திரன் பிள்ளை. ஆ. நான் யார்? சித்திரசேன மகாராஜன். ஏண்டா? நான் இந்த பூலோகத்தை என்ன வேலை? நான் ஓம்பர் வேலை. கரெக்டா? ஏங்க என்ன ஊ ஒண்ணுங்க? என்ன ஊ ஒண்ணுங்க? ஏய், ஏய், ஏய். ஏடா உன் நக்கறதுக்கு ஒண்ணுங்க போடி அந்த ஏய், இந்த நாடு உனக்கு நாடு எங்க நாடு? என் நாட்டுல வந்ததும் இல்லாமல் என் நாட்டினுடைய பசுவெல்லாம் எங்களை பார்த்த கூலிக்காரர் அடிச்சு முடிக்கிட்டேன். ஆமா. ஓய்வு வேணும்னு கேட்டுருவோம். காரா பசங்க எல்லாம் கேக்கல. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்களும் கோபுரம் கொண்டு போகிறாங்க. இருக்கிறத